அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஈவினிங் ரொட்டீன். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. நல்லபடியாக அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. தன்னோட ஃபேமிலியும் பார்த்துக்கிறாரு, தன் கூட பிறந்தவங்களோட ஃபேமிலிஸையுமே பார்த்துக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் அவர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் உடஞ்சிருது. ஸோ எல்லாமே பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த ஃபேமிலி எந்த நிலைமைக்கு போகும் இல்லையா? ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. அவர் நல்லா இருக்கப்ப யாரோட ஃபேமிலியெலாம் பார்த்துட்டு இருந்தாரோ அவங்க ஃபேமிலியிலேருந்தே உங்கள் பிள்ளைங்களே எங்களுக்கு வேலைக்கு அனுப்பி விடுங்க, மூட்டை தூக்குறதுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நல்ல ஸ்கூலில் நல்லபடியாக படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்கள திடீர்னு அப்படி கூப்பிடுறப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ தான் அந்த அம்மா ஒரு முடிவு பண்ணுறாங்க. என் பிள்ளைங்க இந்த வேலை செய்யக்கூடாது, படிக்கலைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க வந்துட்டு யார்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது, சம்பளம் கொடுத்து தான் என் பிள்ளைங்க பழகணும் அப்படின்ட்டு அந்த டைமில் தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யார் வீட்லேயும் யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னோட 5 பிள்ளைங்க கால் உடஞ்சி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்க தன்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு அவங்க வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருந்துருக்காங்க. அந்த இடம் வந்து ஊருக்குள்ளெல்லாம் இல்லை, ஊர் கடைசியில் இருந்திருக்கு. அங்கே போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு தன்னோட ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் வளர்த்துருக்காங்க. இந்த எல்லா கஷ்டத்துக்கு நடுவுலையும் அவங்க தொழுகை அப்படின்ற விஷயத்த விடவே இல்லை. இறைவனை பற்றி பிடிச்சிட்டு தொழுகையை மட்டும் முன்னிறுத்தி முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இப்போ அவங்க நினச்ச மாதிரி அவங்க 4 பிள்ளைங்களுமே இருக்காங்க. அவங்களோட பொண்ணையுமே நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு தாயோட நீயத்து, தாயோட அந்த ஒரு எண்ணம் வந்து குழந்தைங்களோட விஷயத்தில் அப்படியே பிரதிபலிக்கும். ஸோ அதை வந்து நான் கண்ணால் பார்த்துட்ருக்கேன். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வாரத்தில் ஒரு நாள் எவ்ரி மண்டே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். ஸோ அது யாராவது ஒருத்தருக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இல்லையா? என்னடா லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. நமக்கு உண்டான முயற்சியை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், இறைவன்கிட்ட உதவி தேடிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இறைவனோட உதவி வந்து நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ.